என்ன புது சீட் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லங்க, எல்லாமே பாஸ் தான். நம்மளோட புதுசெல்லாம் வராது. லைட் யூஸ் வந்து Hyundai i10 வருது. Hyundai i10 ஓடது. இது நம்ம ஆல்டோ i10 அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளுக்கு கொடுக்கலாம். இயான் அந்த மாதிரி எல்லா வண்டிகளுக்கும் கொடுக்கலாம். ஸ்விஃப்ட்டுக்கே வரும். அதாவது காமன் வண்டி எல்லாத்தையும் இருக்கு. சரிங்களா? அந்த வண்டி இந்த மாதிரி சீட் இருக்கும், ஆர்டினரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் தேவை. இது ஆக்சுவலா டெம்போ டிராவலர் சீட். சரிங்களா? 12 சீட் வரும். இது பழசு இருக்கு, புதுசு இருக்கு. சில பேர் கேட்பாங்க ஹெவி பட்ஜெட்ல போட முடியுமா, எனக்கு கிருஷ்ணா மாதிரி எல்லாம் வேணும், நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா இது கிருஷ்ணா தான். சரிங்களா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் விவர்ஸ், என் பேர் ராஜா முகமது. நான் வந்து சீட் ஷாப் வச்சிருக்கேன். ஓல்டு சீட் ஷாப்ஸ் தான். சரிங்களா? இது வந்து லொக்கேட் ஆகிக்கிறது சவுத் ஒக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகில, ஓல்டு மார்க்கெட் சொல்ற இடத்துல. இதுல ஷாப் நம்பர் 123 126ல இருக்கு. இது நியூ மார்க்கெட்ல நாங்க இருக்கோம். சரிங்களா? பேசிக்கலி நம்ம என்ன பண்றோம்னா, சீட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அவங்க கம்ஃபர்டபுள் இல்ல, எனக்கு வந்து சீட் ரொம்ப பழசாயிடுச்சு, யூஸ் பண்ண முடியல, கம்ஃபர்டபுள் சொல்லும்போது நாங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி, அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி சீட்டை நாங்கள் மாற்றி கொடுப்போம். எல்லா வண்டிக்கும் மாற்றி கொடுப்போம். நீங்க பார்க்குற சீட் எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். அந்த டைமென்ஷன் இருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? உங்களுக்கு வந்து சிடானுக்கு மாற்றிக்கலாம், ஹேஷ்பேக், எக்ஸ்யூவி, எம்யூவி, பெரிய பெரிய வண்டிகளுக்கு எலக்ட்ரானிக் ஹேண்ட் வர மாதிரி, இந்த மாதிரி ஹேண்ட் வர மாதிரி, ஆர்டினரி, இந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸ்டார்டிங் நம்ம சின்ன வண்டி ஆரம்பிக்கலாம். இப்போ 800, ஆல்டோ, பின்ன இந்த சின்ன சின்ன காம்பேக்ட் வண்டிகளுக்கு நம்ம ஃப்ரண்ட் சீட்டு மாற்றணும், எனக்கு உட்காரும்போது குழியா இருக்கு, நம்ம சில பேர் உடம்பு பெருசா இருக்கும், வெயிட்டா இருப்பாங்க, அப்போ உட்கார குழியா வேணா, அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான வண்டி சீக்கிரமா ஆயிரும். அப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுப்போம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் சீட் காமிக்கிறேன் உங்களுக்கு. சின்ன வண்டிகளுக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். பாக்குறதுக்கு அவங்க வண்டி சீட்டே மாதிரி இருக்கும். ஏன்னா டைமென்ஷன் கரெக்டா இருந்தா தான் அந்த உள்ள உட்காரும். இதுல ஏன்னா அவங்க சொல்றாங்களா உட்காரும்போது குழியாகுதுன்னு, அது வந்து கீழே ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால. நாங்க இது கொடுக்கும்போது இது வந்து Hyundai i10 ஓடது. Hyundai i10 ஓடது. இது நம்ம ஆல்டோ i10 அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளுக்கு கொடுக்கலாம். இயான் அந்த மாதிரி எல்லா வண்டிகளுக்கும் கொடுக்கலாம். இதுல என்ன இதுன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா பின்னாடி பிளேட் இருக்கும். இந்த பிளேட் வரனால என்ன ஆகும், அவங்களுக்கு இறங்காது. ஓகே ஓகே. அதான் வண்டிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் தான். வண்டி எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கோ அந்த அளவுக்கு சீட் வந்து கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம வண்டியில ஃபிட் பண்ணி கொடுப்போம். இது எவ்வளவு ஆகும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா? இது வந்து ஜோடி பிரைஸ் தான். ஜோடி பிரைஸ் பெர் பேர் தான். பெர் பேர் வந்து 2-3 ஸ்டார்டிங் ஆகும். அதாவது ஒரு வண்டிக்கு தான் அந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ ஃபிட்டிங் சார்ஜ் தனியா இருக்குங்களா? ஆமா, எஸ்பெஷலி ஃபிட்டிங் சார்ஜ் மெயினா தனியா இருக்கு. நம்ம என்னதான் ஹெவி பட்ஜெட்ல சீட் கொடுத்தாலும் ஃபிட்டிங் ஒழுக்கம் பண்ணலன்னா அந்த சீட்டே வேஸ்ட் தான். ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமா, ஃபிட்டிங். அதுவும் இல்லாம நம்ம வண்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது. சில பேர் பழைய வண்டி எடுத்துட்டு வருவாங்க, துரும்பிடிச்சு கிடக்கும். அப்ப நம்ம வந்து ஹோல்ஸோ வெல்டிங்கோ பண்ணோம்னா வண்டி டேமேஜ் ஆயிரும். நம்ம ஃபிட்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஒரிஜினல் ஹோல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாம்ப் எடுத்து பண்ணுவோம். அதாவது சீட்டும் கழட்டலாம், உங்க வண்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது. நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க? இங்கேயே பண்ணி தரோம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுமையா இருந்தா பெர்ஃபெக்டா பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு டைப். சரிங்களா? சில பேர் எனக்கு இந்த டைப்ல ஹெட்ரஸ்ட் கல்ட்டர் டைப் வேணும். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்ரஸ்ட் கல்ட்டர் டைப் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். சரிங்களா? ஹெட்ரஸ்ட் தனியா கழட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஹெட்ரஸ்ட் தனியா கல்ட்டர் டைப் கழட்டிக்கலாம். சில பேர் வந்துட்டு ஹைட் ஏத்துற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். பேசிக் பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்த டைப் அதான் சொன்னேன், ஹெட்ரஸ்ட் தனியா கல்ட்டர் டைப்ல கேட்பாங்களே. இப்ப இது வந்து சின்ன வண்டிகளுக்கு போடலாம். இப்ப இதுன்னு இல்ல, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு ஆப்ஷன் தான் காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஏன் போடுறாங்க, இதுவும் கீழே பிளைட் இருக்கு, பிளஸ் இதுல வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க ஏறும். சில பேர் ஹைட் கம்மியா இருப்பாங்க, சில பேர் ஹைட் ஜாஸ்தியா இருப்பாங்க. மாத்தி மாத்தி ஓட்டும்போது லேடிஸ் ஓட்டலாம், பெரியவங்க ஓட்டலாம். மாத்தி மாத்தி ஓட்டும்போது உங்களுக்கு ஹைட் ஏத்தி இறக்கிக்கலாம். சின்ன வண்டிகள்ல சேர்த்தலாம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சின்ன வண்டி ஹை பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க வண்டியோட அந்த ஆப்ஷன்ல வேணும் கேட்கும்போது நாங்க இதை கொடுப்போம். ஓகே. இப்போ நம்ம பேரா தான் கொடுப்போங்களா இல்ல சிங்கிள் சீட்டாவும் கொடுப்போம்? பேரா தான் கொடுப்போம். ஒத்த சீட்டு கொடுக்கும்போது அவங்க வண்டிக்கு இதுக்கு சூட் ஆகாது. கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. அப்போ நாங்க பேரா தான் கொடுப்போம். பேரா தான் ரேட் சொல்லுவோம். தனியா கொடுக்கும்போது தனியா கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் தனியா இருந்தா மட்டும் தான் தனியா கொடுப்பீங்க. அப்படி போட நல்லா இருக்காது இல்லீங்களா? நல்லா இருக்காது. முன்னாடி ஒரு சீட் இது ஒரு வேற சீட் நல்லா இருக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா யூஸ்டு சீட் தான் சொல்லிருந்தீங்க. ஆமா, நம்ம ஃப்ரெஷ் வராது. ஷோரூம் பீஸ் கண்டிஷன் வராது. யூஸ்டு தான் வரும், ஆனா கம்மியான யூஸ்டு. ஓகே. நம்ம வாங்கும்போது பார்த்தா வாங்குவோம். ஏன்னா ஒருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அந்த ஃபார்ம் உடையறதோ இந்த கண்டிஷன் கம்மியானதோ இந்த ஒர்க்கிங் இல்லாம வராதுங்க. நல்லா பார்த்தா எடுப்போம். ஏன்னா ஒரு ஆள் யூஸ் பண்றதுனால அவங்களும் காசு கொடுத்தான்னு வாங்குறோம். அப்ப அவங்க தகுந்த மாதிரி தான் வாங்கி வைப்போம். இப்போ டீ போர்டு ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லீங்களா? அடிக்கடி அவங்க தான் சீட்டுக்கு வந்து ஏன்னா டீ போர்டு ஓட்டுறவங்க வந்துட்டு அந்த டாக்ஸ் கம்மி பண்றதுக்கு வேண்டி வந்து பேசிக் மாடல் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு தோணும் ஃபுல் ஆப்ஷன் வாங்கினா கொஞ்சம் சாயலாம், கொஞ்சம் ஹைட் ஏற்றி ஓட்டலாம். ஏன்னா லாங் டிரைவ் அவங்க தான் ஓட்டுறாங்க. அப்ப அந்த ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கிறதுனால லாங் டிரைவ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கால் வலி இல்லாம இருக்கும். அதனால ஓகே. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து சின்ன வண்டி காம்பேக்ட் டைப் வண்டிக்கு நம்ம பாக்குறோம். இப்போ இது என்னென்ன வண்டிக்கு போடலாங்க இந்த மாதிரி டைப்ல? இது வந்து நம்ம தான் காம்பேக்ட் வண்டி, இயானு, ஆல்டோ 800,
சின்ன வண்டி, ரொம்ப சின்ன வண்டி இல்லைங்களா? நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்து நம்ம வந்து ஹேஷ்பேக் டைப் கொஞ்சம் பெருசு, ஷிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் போலாம். சரிங்களா? அடுத்த டைப் உங்களுக்கு காமிக்கும். அதை விட கொஞ்சம் பெரிய வண்டிக்கு போனோம்னா சிடான் டைப்பும் ஹேஷ்பேக் டைப் போகலாம். சரிங்களா? ஹேஷ்பேக்னா ஷிஃப்ட் டிசைர், எட்டியோஸ், லிவா அந்த மாதிரி i20 ஹுண்டாய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஷிஃப்ட்டுக்கே வரும். அதான் காமன் வண்டி எல்லாத்தையும் இருக்கு. சரிங்களா? அந்த வண்டி இந்த மாதிரி சீட் இருக்கும், ஆர்டினரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் தேவை எதிர்பார்ப்பாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் இதே சீட்ல நம்ம ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுப்பீங்க. ஓகே. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள், கொஞ்சம் பல்ஜிங் எல்லாம் வேணும்னா நாங்க இந்த மாதிரி போட்டு கொடுப்போம். இது வந்து ஹோண்டா இதை நாங்க ஷிஃப்ட்ல போட்டு கொடுப்போம். சரிங்களா? இதுல வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவர் டைப்ல வரும். சரிங்களா? ஓகே. ஏத்தி இறக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வருது. இதை நாங்க கொடுப்போம். கொஞ்சம் இந்த பல்ஜிங் எல்லாம் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கு உட்கார. இதை நாங்க போட்டு கொடுப்போம். அவங்களுக்கு சொல்லுவாங்க கவரும் ஒரே மேட்சிங் ஆகும்னா கவரும் நாங்க போட்டு கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. கவரும் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு இருக்கு, இந்த மாதிரி வண்டிகள்ல வந்து ஆம்ரெஸ்ட் கேட்பாங்க. ஓகே. பெரிய வண்டிகள் ஆம்ரெஸ்ட் கேட்பாங்க. இது என்ன புரிஞ்சுக்கணும்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். வண்டிக்கு இதை போடும்போது கேப் கம்மியா இருக்கும். பெரிய ஜைலோ டவேர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கேப் ஜாஸ்தியா இருக்கும். அதனால டபுள் ஆம்ரெஸ்ட் வைக்கலாம். இதுல வந்து சிங்கிள் வச்சுக்கலாம். ஓகே. அது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்றோம். ரெடிமேட் பண்றோம். இதை வந்து சிங்கிள் ஆம்ரெஸ்ட் இதுல நாங்க போட்டு வச்சிருவீங்க. லெஃப்டோ ரைட்லயோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்லீங்களா? எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால எக்ஸ்ட்ரா சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்துடும். தகுந்த அவங்க என்ன சீட் எடுக்கிறாங்களோ அந்த கேப் தகுந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் வர மாதிரியே வந்துடும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் எவ்வளவு வருது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா? இது ஜோடி வந்து ரொம்ப கம்மியா வரும். அவங்க சீட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம். எடுக்கும்போது அது ஒரு ரேட்டு கம்மி பண்ணிடும். ஓகே. கம்மி பண்ணி ஒரு 5 8 அந்த மாதிரில வரும். நிறைய வெரைட்டி இருக்கு. அவங்க பட்ஜெட் அந்த மாதிரி சில பேருக்கு நல்லா ஹெவி பட்ஜெட்ல பிடிக்கும். சில பேருக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கும், நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க விருப்பப்படி நம்ம இதுதான் காமிச்சு இதுதான் கொடுப்போம்னு சொல்ல முடியாது. அவங்க விருப்பப்படிதான் கொடுப்போம். சரிங்களா? இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, கொஞ்சம் கூட பல்ஜிங்கா இருக்கும். அதுவும் காமிக்கிறோம். எல்லா வண்டிக்கும் மாத்திர டைப்ல இதுவும் மாத்திக்கலாம். சரிங்களா? இது வந்து ஓவர் கவர் மாத்திருக்காங்க. இது உள்ள வந்து ஒரிஜினல் கவர் இருக்கு. அதை கிழிச்சு அவங்க கவர் போட்டுக்கலாம். இதே மாதிரி இது வந்து உங்களுக்கு செவர்லெட்டோடது. இதுல நல்லா பல்ஜிங் இருக்கும், உட்காந்து கம்ஃபர்டபுள் ஜாஸ்தி. அதே மாதிரி இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா. இதுல வந்து எலக்ட்ரானிக் டைப் வருது. இது நம்ம எல்லா வண்டிக்கும் ஃபிட் பண்ணியும் தந்துருவீங்க. ஃபிட் பண்றதுக்குலாம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆக்சுவலா ஒன் டே ஆயிருங்களா? ஒன் டேல ஆகாது, அந்த அளவுக்கு இல்ல. அவங்க சீட் எடுக்கிற பொறுத்து. இப்ப நான் முன்னாடி காமிச்ச சீட்டோட ஃபிட்டிங் வேற, இதோட ஃபிட்டிங் வேற, டைமென்ஷனும் கீழே இருக்கிற அளவு வேற. 1 hour to 2 hours ஆகும். பண்ணி கொடுப்பேன். ஆனா இதுல ஒரு இது இருக்கு, என்ன தெரியுமா? நீங்க ஃப்ரீ வரும்போது அவங்க ஃப்ரீயா இருந்தா 2 hours பண்ணி தருவோம். ஓகே. வேற ஏதாச்சும் வண்டி வேலை செய்யற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேட்டா பொறுமையா உட்காந்துரும். ஓகே. தகுந்த மாதிரி எல்லாமே டைமிங் தான். இப்போ நான் காமிக்கிற சீட்டு நீங்க வரும்போது இருக்குமே எனக்கே தெரியாது. சரிங்களா? என்ன சீட் இருக்கோ அதை வச்சு நாங்க தருவோம். அதே மாதிரி நீங்க ஃபிட்டிங்கும் ஃப்ரீயா இருந்தா சீக்கிரம் பண்ணி தருவோம். கொஞ்சம் பிஸியா இருந்தா கொஞ்சம் லேட்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சில பேர் கேட்பாங்க ஹெவி பட்ஜெட்ல போட முடியுமா? எனக்கு கிறிஸ்டா மாதிரி எல்லாம் வேணும், நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா இது கிறிஸ்டா தான். சரிங்களா? ஓகே. இது இனோவா கிறிஸ்டா. இதுவும் நாங்க பெரிய வண்டிக்கு மாட்டி கொடுப்போம். இதுவும் ஹைட் அட்ஜஸ்ட் வரும். இது பட்ஜெட் ஓவரா இருந்தாலும் கம்ஃபர்டபுள் அதோட ஜாஸ்தியா இருக்கும். நல்லா இருக்கு. இது புதுசுல வாங்கினா எவ்வளவு வரும்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புதுசுல வாங்கினா எப்படியோ 25 above 30 எல்லாம் வந்துடும். ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு. அதை நம்ம பாதி ரேட்டோட கம்மியா கொடுத்துறீங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க எப்படி கிடைக்குது பாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி கிடைக்குது என்ன எதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். இது வந்து நாங்க கம்பெனில வந்து வாங்குறோம், ஸ்டாக் ஐட்டம் வாங்குவோம். இல்ல உங்களை மாதிரி ஆளுங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் சொல்லி வேற சீட் சேஞ்ச் பண்ணும்போது அதை நாங்க வாங்கி வைக்கிறோம். சரிங்களா? ஆனா பேசிக்கலி நோ ஆக்சிடென்ட் சீட்ஸ் எல்லாமே எங்க வர மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதான் நினைப்பாங்க, ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ல இருந்து எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அது தனியா தெரிஞ்சிடும். அது அது அந்த மாதிரி நம்ம இவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்னா அதுல உட்கார்ந்தால அந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உட்கார்ந்து அவங்க கொஞ்சம் பெண்டு தெரியும், வரமாட்டாங்க. தொலாவி வருது ஏன்னா நல்லது கொடுக்கறதுனாலதான். சில வண்டிகளும் சூப்பரா உட்காந்துரும். கொஞ்சம் சைஸ் அளவு இருந்தாலும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா? இல்லங்க, அவங்க பொதுவா வந்து நம்ம வண்டிக்குள்ள சைஸ் ரொம்ப பெருசா தெரியும். வண்டி வெளியே பார்க்கும்போது சின்ன வண்டியா தெரியும். நமக்கு தெரியும் என்ன வண்டி எதுல சூட் ஆகும். நமக்கு இது அளவு இருந்தா போதும். இன்னும் ரொம்ப சொல்லுவாங்க எனக்கு இதே தான் போட்டாகணும். அதை போட்டா எடுத்து நம்ம இடிச்சிடும் சென்டர்ல. யூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். சரிங்களா? நகரும் போது இதெல்லாம் வந்து டோர் பேடல முட்டும். அதனால நம்ம இதை வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுப்போம். சில பேர் வேணும்னு சொல்லும்போது வச்சு காமிப்போம். அவங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் தான் நாங்க ஃபிட் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு செகண்ட் சீட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது சேல் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் பொறுத்துதான். ஓகே. அதுக்குன்னு விக்கிற ரேட்டுக்கே வாங்க மாட்டோம். இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதோட என்ன கண்டிஷன் கரண்ட் கண்டிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்கிக்குவீங்க. கன்ஃபார்ம். இப்போ வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இது பண்ணலாம்? இப்ப எனக்கு நான் வெளியூர்ல இருக்கேன், இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருப்பூர்ல இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனோவா கிறிஸ்டாவோட சீட் வேணும் அப்படின்னா சில பேர் வந்துட்டு அங்க டிராவல் போனா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தூரம் ஜாஸ்தி, அந்த செலவுக்கு இங்கே பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அங்க பெட்ரோல் செலவு இது விற்கிற பெட்ரோலுக்கு அவங்க யோசிப்பாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம் இங்கிருந்து நாங்க அனுப்புறோம். ஏன்னா ஒரிஜினாலிட்டினா நாங்க சொல்லிடுவோம், ஒரிஜினலா மாட்டலாம் இங்கிருந்து அனுப்பித்தரோம்,
கூகுள் பேல நீங்க அமௌண்ட் போட்டா போதும், இங்க இருந்து பாஸ் அனுப்பிடுவோம், மறுநாள் கிடைக்கிற மாதிரி சரிங்களா. அவங்களே அங்க பக்கத்துல லோக்கல் மெக்கானிக் ஷெட்ல மாட்டிக்கலாம். ஓகே. இல்ல ஆல்டர் பண்ற மாதிரி தான் நாங்க வந்துட்டு சொல்லிடுவோம், உங்களால முடிஞ்சா வாங்கிக்கோங்க, இல்லன்னா இங்க வாங்க நாங்க பண்ணி தருவோம்னு சொல்லுவோம். ஆல்டர் பண்றது மெயின், அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். என்னதான் நம்ம பொருள் கொடுத்தாலும் ஃபிட்டிங் பண்ற ஆள் கையில தான் எல்லாமே. ஆமா சரிங்களா. ஃபிட்டிங் ஒழுக்கமா பண்ணாதான் சீட் ஒழுக்கமா உட்காரும். ஓகே. அதனால மெயினா மோஸ்ட்லி இங்க வந்தா பண்ணுவாங்க. வெஹிக்கிள்ஸை பார்த்தோம்னா முன்னாடி வந்து நல்ல கேப் இருக்கும். அப்போ மெயினா வந்து ஃப்ரண்ட் சீட்டு தான் எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஆம்ரெஸ்டோட வேணும் போது இந்த இனோவா சீட் நாங்க கொடுப்போம். ஆனா இதுல வந்து பேசிக் தான் சரிங்களா. இதுல வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வராது. ஓகே ஓகே. பேசிக் இது இனோவோட கேப்டன் சீட்னால ஆம்ரெஸ்ட் தான் மெயினா அது வரும். ஆனா கம்ஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே அவங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் வேணும், எங்களுக்கு ஆம்ரெஸ்டும் ரெண்டும் சேர்ந்து வேணும்னா நாங்க இந்த மாதிரி கொடுப்போம். இது அதோட அட்வான்ஸ். இது ஹோண்டாவோடது. இதுல ஆம்ரெஸ்டும் இருக்கு பிளஸ் ஹைட் அட்ஜஸ்டபிள் வரும். இது மெயினா வந்து ரெண்டுமே வராது. ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரும். ரெண்டுமே வருது வந்து வண்டியே கொஞ்சம் கம்மி தான். அதனால கொஞ்சம் டிமாண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு சென்டர்ல அந்த கன்சோல் பாக்ஸ் இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னா நாங்க ட்ரேயோட கொடுப்போம். ட்ரேயோட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ட்ரே எக்ஸ்ட்ரா வந்துடும். அந்த இடத்துல ஃபிட் பண்ண முடிஞ்சா ஃபிட் பண்ணுவோம், இல்ல கழட்டி வச்சிருவீங்க. ஆமா, அதாவது வண்டிகளுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா. இது ரெண்டும் மாட்டிக்கலாம். இது மோஸ்ட்லி சென்டர்ல தான் வரும். நாங்க ஃப்ரண்ட்லயும் மாட்டி கொடுப்போம், சென்டர்லயும் மாட்டி கொடுப்போம். சென்டரையும் மாட்டி. இப்ப இந்த ஸ்கார்பியோ சைலோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு அவங்க கம்ஃபர்டபுளா எனக்கு இனோவா மாதிரி சென்டர்ல வேணும்னா இந்த சீட்டை நாங்க சென்டர்ல மாட்டி கொடுப்போம். 2 சீட்டு முடிஞ்சது. இப்போ பக்கெட் சீட்டை நீங்க டைப்ஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா இனி 2 வேரியன்ட் இருக்கு. அது மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு நியூ வேரியன்ட். இப்போ லேட்டஸ்டா எல்லாரும் கேட்கற மாதிரி, அதாவது எலக்ட்ரானிக் டைப். எலக்ட்ரானிக் டைப். ஓகே. இது லோ பட்ஜெட் வண்டிக்கும் ஹை பட்ஜெட் மாதிரி எலக்ட்ரானிக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பட்டன் டைப்ல எல்லாம் மூவிங் ஆகும் சரிங்களா. புஷ் பேக் ரயில்ஸ் எல்லாமே மூவிங் ஆகிற மாதிரி. இது ஒரு பேசிக் மாடல். அதுக்கு அடுத்த மாடல் இந்த மாதிரி வரும் சரிங்களா. இதுல வந்து இப்ப வெண்டிலேட்டர் டைப்பும் இருக்கு உங்களுக்கு. ஓகே சரிங்களா. எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டைப்ல மூவ் ஆகும். சிங்கிளும் இருக்கு, டபுளும் இருக்கு. சில பேர் சிங்கிள் கேட்பாங்க, அது பட்ஜெட் கம்மியா வந்துடும். டபுள் கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கேட்போம், டபுள் பட்ஜெட்ல வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து ஃபார்ச்சூனர். பிளாஸ்டிக் பேப்பருக்கும் பார்க்காதீங்க, புதுசெல்லாம் கிடையாது, யூஸ் பண்ணதான். ரொம்ப கம்மியா யூஸ் தான் போல. இருக்கிறதுலே ரொம்ப யூஸ். இந்த கிறிஸ்டா ஃபார்ச்சூனர் எல்லாம் உங்களுக்கு வந்து லைட் யூஸ் வரும். ஏன்னா விஐபி வண்டி தானே. ஓகே ஓகே. பெருசா யூஸ் வராது சரிங்களா. அப்ப கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி ஹெவி பட்ஜெட் உங்கள்கிட்ட வந்திருக்குன்னு கேட்கலாம். இது வந்து சிங்கிள் எலக்ட்ரானிக் வரும், லெஃப்ட் சைடு வந்து மேனுவல் வரும். அவங்க வந்து டபுள் எலக்ட்ரானிக் கேட்கும் போது கழட்டி மாட்டுவாங்க. சில பேர் வந்து டிஐ சீட்டுக்கு கேட்பாங்க. டிஐ சீட் நம்மளால பண்ண முடியாது. அது ரெடி பண்றது, இந்த லெக் ஸ்பேஸ் வர்றது, இந்த ஃபுல் பல்ஜிங் வருது, மசாஜர் மாதிரி எல்லாம் வருது டிஐ சீட்டு. அது கேட்கும் போது அதை கழட்டி கொடுத்து அதை மாட்டுவாங்க. அப்ப என்ன நம்ம இது வந்து ஒர்க் ஷாப்லயோ இல்ல அவங்க கழட்ட மாட்டின இடத்துலயோ இருக்கும், நம்ம ரேட்டை போட்டு எடுத்துட்டு வந்துருவீங்க. ஆமா. இது என்ன பிரைஸ் வருது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா? ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து கண்டிஷன் பேஸ்டு எல்லாமே, எல்லாம் பிக்சட் பிரைஸ் கிடையாது. ஓகே. ஷீட்டோட கண்டிஷன் பேஸ்டு இல்லைங்களா? ஆமா, யூசேஜ் கண்டிஷன் பேஸ்டு, அதெல்லாம் நம்ம பார்த்தா எடுப்போம். அது வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நான் சொல்ற ரேட்டு பிக்சட் கிடையாது சரிங்களா. இது வந்து ஒரு 20 above அந்த மாதிரி எல்லாம் வரும். இப்போ பேர் சொல்றீங்களா இல்ல எப்படின்னா? பேர் எல்லாமே பேர் தான், எல்லாமே கிடையாது. அதான் ஃபர்ஸ்டே சொன்னது, ஸ்டார்டிங் சிங்கிள் கிடையாது, எல்லாம் பேர் தான். சிங்கிள் இருந்தா மட்டும் தான் தனியா தருவோம். ஓகே ஓகே. இப்போ வந்து புதுசுல எடுத்து எவ்வளவு வரும் ஆக்சுவலா வந்து மேக்ஸிமம்? இது எப்படியும் 40 to 50 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகே, கம்ஃபர்டபுள் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா ஃபார்ச்சூன் போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா லக்ஸுரி வண்டிங்க இல்லீங்களா? ஆமாங்க, அதான் சொல்ல எல்லாம் பட்ஜெட் தகுந்த மாதிரி தான். வண்டி வாங்கும்போது என்ன பட்ஜெட் தகுந்த மாதிரி எல்லாமே. இப்போ இந்த வேண்டிய முடிஞ்சது சரிங்களா. இனி நம்ம சென்டர் 2+1 போலாம். பாத்தீங்கன்னா நம்ம குடோனுங்க இது சரிங்களா. நம்ம குடோன்னால எல்லா ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி தான் வைக்கணும் சரிங்களா. ஏன்னா நமக்கு 2 குடோன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பேன். அதனால வந்து டேமேஜ் எல்லாம் ஆகாது, தகுந்த மாதிரி தான் நாங்க வைப்போம். இப்போ சொல்ற மாதிரி பெரிய வண்டிகளுக்கு வந்து 2 பக்கெட் சீட், கேப்டன் சீட். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன்ல 2 பக்கெட் சீட் ஆம்பஸ்ட் எல்லாம் வச்சுட்டு, அந்த மாதிரி 2 பக்கெட் சீட் இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து ஆளு ஜாஸ்தி ஏத்துறோம், கம்மியா எடுத்து ஜாஸ்தி ஏத்துறோம் போது 2+1 கொடுப்போம். இது ஆக்சுவலா இனோவாது. சரி, இனோவா 2+1 காமிக்கிறோம். இனோவா 2+1 சென்டர்ல மாட்டி இது வந்து ஃபோல்டிங் பண்ணி அப்படியே உள்ள ஏறி போறது. உள்ள ஏறி பண்ணிக்கலாம். ஓகே. இது எந்த வண்டிக்கு வேணா ஆல்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கார்பியோ வரும், ஜைலோ வரும், எக்ஸி ஃபைண்ட் வரும், அந்த மாதிரி வரும். நான் காமிக்கிறேன், ஆனா இங்கேயே இருக்கு வெரைட்டி, இங்கே இப்படிதான் வச்சிருக்கேன் சரிங்களா. இது ஒன்னொன்னா எடுத்து காமிக்கலாம், ஆனா அதுக்கு டைம் ரொம்ப வரும். நீங்க வரும்போது நான் காமிச்சு தரேன், எல்லாமே உங்களுக்கு நிறுத்தி வச்சு காமிச்சு உட்காந்து பார்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆனா இப்ப சொல்லுவாங்க எனக்கு இதை வந்து ஈகோல மாட்டி கொடுக்கணும்னு. இப்ப ஈகோ தான் ஜாஸ்தி ஓடிட்டு இருக்கு, டாக்ஸி ஸ்கூல் வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப கேட்பாங்க எனக்கு ஈகோக்கு இது மாட்டித்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய சீட்டு மாட்டித்தாங்கன்னு கேட்பாங்க. ஆனா உண்மையை சொன்னா அது முடியாது, டைமென்ஷன் ஜாஸ்தி, வண்டி இருந்து வெளியே வரும். அப்ப நாங்க கொடுக்கறது வந்து இந்த மாதிரி எக்கோ ஸ்போர்ட் கொடுப்போம். எக்கோ ஸ்போர்ட் ஈகோக்கு மாட்டிக்கலாம். எக்கோ ஸ்போர்ட், நிசான் இவாலியா, ஹோண்டா சிஆர்வி, பிஆர்வி, இந்த மாதிரி அந்த டைமென்ஷன் தகுந்த மாதிரி. ஏன்னா இது இனோவோட சைஸ் கம்மி. இங்கே மாட்டி கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சார்ஜ் வாங்குவோம், எல்லாம் ஃபினிஷிங்கா பண்ணி கொடுத்துரும். ஓகே. கேஸ் இருக்கிற வண்டிக்கு, கேஸ் இல்லாத வண்டிக்கு மாட்டி கொடுக்கும் சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து
வந்து கேப்டன் சீட் பொதுவா வந்து ஃபோல்டிங் ஆகாது சரிங்களா. அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து கேப்டன் சீட்டும் வேணும் ஃபோல்டிங் வேணுங்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி சீட்டு கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்துருங்க. இது வந்து கேப்டன் சீட் சொல்லுவாங்க. சென்டர்ல மாட்டிக்கலாம். ஆம்ரெஸ்டோட இருக்கு. இது சிங்கிள், இங்க ஒரு சிங்கிள் வரும். இது வந்து நம்ம ஃபோல்டிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்களா. ஃபோல்டிங் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இது வந்து விவிஐபியோட சீட் சரிங்களா. ஃபோல்டிங் வரும், புஷ் பேக்கும் எல்லாம் உங்களுக்கு அதே கேப்டனோட அதே ஆப்ஷன் இருக்கும். பிளஸ் டபுள் சீட் 2+1 ஆப்ஷனும் வரும் இதுல. ஓகே சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இது ஹெவி பட்ஜெட்டா இருக்கு, 3 சீட்டர் மாட்ட முடியலன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி சீட் கொடுப்போம். இந்த மாதிரி சீட் சென்டர்ல போட்டு கொடுப்போம். ஓகே ஓகே. இதை நிறுத்தி வச்சா ஆம்பஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். நிறுத்தி வச்சா ஒரு ஆள் சென்டர்ல உட்காந்துக்கலாம். இது இனோவா, கிறிஸ்டா, SLS6 சூட் ஆகும். கப் ஹோல்டரோட இருக்கு உங்களுக்கு. கப் ஹோல்டர் வந்து திறந்து விட்டு ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். சென்டர்ல சும்மா வைக்கிறது ஃபிட்டிங்லாம் கிடையாது. சும்மா எடுக்கிறது வைக்கிறதோட முடிஞ்சு. சரி, இனி அடுத்த ஆப்ஷன் இண்டஸ்ட்ரி ஒன்று காமிக்கிறேன். என்ன புது சீட் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லங்க, எல்லாமே பாஸ் தான். நம்மளோட புதுசெல்லாம் வராது. லைட் யூஸ் தான். சரி, இது வந்து இனோவா, கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் பேபி சீட் வருது. இதை நாங்க இப்ப எல்லா வண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். எந்தெந்த வண்டினா டவேரா கொடுப்போம், ஜைலோ கொடுப்போம், காலிஸ் கொடுப்போம், மெயினா ஜீப்புக்கு கொடுப்போம், ஈகோக்கு கொடுப்போம், எக்கோக்கு, மாருதி எக்கோக்கு கொடுப்போம். இது என்ன ஆப்ஷன்னா சேர்த்தி வச்சா 3 பேர் உட்காந்துக்கலாம். சில பேர் லெகேஜ் ஓவர் ஏத்துவாங்க. இந்த ஏர்போர்ட் வண்டி, டாக்ஸிக்கெல்லாம் லெகேஜ் ஏத்துவாங்க. அப்ப என்ன ஆகும், லாஸ்ட் சீட் உண்மையா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா ஃபோல்ட் ஆகும். ஓகே. அப்ப பின்னாடி யாருமே உட்கார முடியாது. அப்ப நாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன தெரியுமா, இப்படி ஃபோல்டு பண்ணி இது ஆக்சுவலா இப்படி போகும், சைடுல போகும். சைடுல வைக்கீங்களா? சைடுல போய் உட்காந்துக்கும். அதே நம்ம இதை கிளிக் பண்ணிடலாம். அப்ப என்ன, இந்த இடம் வந்து ஃப்ரீ. அப்ப இங்க லெகேஜ் வச்சுட்டு ஒரு ஆள் இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். சூப்பர்ண்ணா. அப்ப என்ன, உங்களுக்கு வந்து ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இறங்க வேண்டிய தேவை வராது. ஓகே ஓகே. என்ன வண்டிக்கு மாட்டலாங்க? இது எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டிக்குமே மாட்டி விடும். அப்பதான் டவேரா, காலிஸ், மாருதி எக்கோ வரைக்கும் மாட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, அழகா இங்க மாட்டி தந்துடும். ஜீப்புக்கு மெயினா போயிட்டே இருக்கு. ஓகே, காரு 540 லிவிஸ் எல்லாத்துக்கும் எது வேணா மாட்டிக்கலாம். அந்த டைமென்ஷன் கரெக்டா இருந்தா போதும். இங்கே ஃபிட்டும் பண்ணி தரும். சரி. இது ஆக்சுவலா டெம்போ டிராவலர் சீட் சரிங்களா. 12 சீட் வரும். இது பழசு இருக்கு, புதுசு இருக்கு. இப்போ புதுசு ஸ்டாக் இல்ல காமிக்கிறதுக்கு பழச காமிக்கிறேன் சரிங்களா. இது ஃபுல் அப்படியே எல்லாம் செட்டா வந்துடும். ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனோட சேக்கப் எல்லாம் நீட்டா இருக்கும். இது டெம்போ டிராவலர் யாராச்சும் கேட்டீங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஃபுல் செட் தரேன். புதுசு இருக்கு, பழசு இருக்கு. இப்ப கையில பழசு மட்டும் தான் இருக்கு.